ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கார்த்தி ரேவதி சீனம் வருது. ரேவதி என்னடானா எப்படியாவது இந்த வாட்டி நம்ம கார்த்தியை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த சுச்சுவேஷனில் நம்ம மனசில் உள்ளதை எல்லாத்தையும் கார்த்திகிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கார்த்தியும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே என்னடானா கார்த்திகிட்ட ஐ லவ் யூ ராஜான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட கார்த்தியும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. என்னடா ரேவதி நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாயாவும் நான் மட்டும் மகேஷ் இல்லாமல் இங்கே தனியாக இருக்கணும், நீ என்னடா கார்த்திக் கூட சேர்ந்து இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை குத்துற மாதிரி வராங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டியும் தன்னோட பேத்திகள்லாம் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆடி பௌர்ணமிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த ஊரில் சேர்ந்த மாதிரி பீச்சில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்கங்கிற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சரி நம்ம இத்தனை நாளாக லவ் லெட்டர் எல்லாம் எழுதி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எப்படியாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கார்த்திட்ட நம்ம லவ்வை சொல்லிட வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. ரேவதி ஒரு புறமாக சரி நம்ம கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணலான்னு சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம துர்காவும் மயில் வாகனமும் சரி பாட்டி சொல்ற ஐடியாலாம் நல்லா தானே இருக்கு, நம்மளும் அங்கே போனால் நல்லா இருக்குமேனு யோசிக்கிறாங்க. மயில் வாகனமும் நம்ம எப்படியாவது ரோஹிணியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கவும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா துர்காவும் எப்படியாவது நவீனை நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நவீனுக்கு ஃபோன் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. நவீன் கிட்ட நீ உடனே நீங்கள் வா, நான் பாட்டி வீட்டில் தான் நிற்கிறேன், அது பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு சாப்பாடோட எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாரும் ஒரு புறம் சந்தோஷமாக இருக்க இந்த மாயாவோ ரேவதி நீ என்ன கார்த்தி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையா, இப்போ உன்னை போட்டு தள்ளனா எதுவுமே யூஸ் இல்லை, நீ கார்த்திகிட்ட லவ் சொல்ல போறியா, நீ நல்லா சொல்லு, அந்த டைமில் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த கார்த்திகிட்டையும் நம்ம ரேவதி கார்த்தி நம்ம பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போவோமா அப்படின்னு அசால்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கார்த்தியும் எதுக்கு இந்த டைமில் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு பேசாமல் இங்கே இருக்கலான்னு சொல்லவும் நம்ம ரேவதி ஒரு வழியாக கார்த்தியை சமாளித்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் மயில் வாகனமும் ரோஹிணிகிட்ட வந்து ரோஹிணி இங்கே பக்கத்தில் ஒரு பீச் இருக்கான், இப்போ போனால் நல்லாவே இருக்கும், வா போகலாமான்னு கூப்பிடுறாங்க. ரோஹிணியும் அதுக்கு சரி நம்ம வீட்டில் உள்ள தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோமான்னு கேட்கவும் மயில் வாகனமும் அவங்க எல்லாம் இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றி எதுக்கு யோசிக்கிற, நம்ம கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணியும் சரி வாங்க அப்பன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஏதாவது தேட ஆரம்பிப்பாங்களே அப்படின்னு கேட்கவும் மயில் வாகனமும் ஒரு தலையணெல்லாம் வச்சு பெட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. துர்காவும் நவீனும் யாருக்கும் தெரியாம அந்த பிளேஸுக்கும் போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தெரியாத மாதிரி பீச்சுக்கு போறாங்க. கடைசியில ரஜினி மூவில வர தீபாவளி பரிசு கதை ஆன மாதிரி ஆக போகுதுன்னே சொல்லலாம். ரேவதியும் மனசுக்குள்ள எப்படியாவது கார்த்திட்ட எல்லா விஷயமும் சொல்லிடணும், என்ன பண்ணுறதுன்னு பயங்கர டென்ஷனாகவே இருக்காங்க. அப்படியே கார்த்திட்ட சரி நம்ம சாப்பிடுவோமான்னு கேட்கவும் கார்த்தி சரின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் சாப்பிட்டுட்டு இருக்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் சைடு உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்குல்லன்னு ரேவதி கார்த்திட்ட கேட்குறாங்க. இந்த சான்ஸை மட்டும் நம்ம தவறவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே ரேவதி நம்ம கார்த்திட்ட வந்து ராஜா இத்தனை நாளாக உன்னை பற்றி நான் புரிஞ்சிக்கவே இல்லை, நான் எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்தினாலும் எப்போவுமே என்னோட நலனுக்காண்டு தான் எல்லாமே செய்திருக்க, உண்மை எதுவுமே தெரியாமல் எத்தனையோ நாள் உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தியிருப்பேன், ஆனால் அதையெல்லாம் கூட எதுவுமே நீங்கள் பெருசாக சொன்னதில்லை, இனிமே நான் உங்கள்கிட்ட கோபமே பட போகிறதில்லை, எப்போவுமே உங்கள் கூடயே சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்போவுமே உங்கள் மேலே அன்பாகவே இருப்பேன், ஐ லவ் யூ ராஜான்னு சொல்லிடுறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை கேட்டோன்னே நம்ம கார்த்தியும் என்னடா ரேவதி நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டாலே, இத்தனை நாள் அவள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசுனதே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க.
அதை புரிஞ்சுக்கிட்ட ரேவதியும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. இந்த நாள் முதல் எப்போவுமே உங்கள்கிட்ட நான் அன்பாகவே இருப்பேன். அதே மாதிரி என்னோட காதலை நீங்களும் ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் ரோஹிணியும் ஒரு சைட்ல இருந்து சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யாருக்குமே தெரியாமல் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி ரேவதி அந்த மயில் வாகனத்தையும் பார்த்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சகல இங்கே இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டீங்களே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்படி அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம ஜாலியாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியும் காளியம்மையும் என்னடா ஓட்டுப்பட்டியை எரிச்சு நல்லபடியாட்டு சிவனாண்டியை வின் பண்ணிடுவான்னு பார்த்தா இப்போ இந்த கார்த்தினால எல்லாமே சொதப்பிட்டே அடுத்த பிளானையும் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காளியம்மையும் முத்துவேல்கிட்ட கார்த்தி பற்றின எல்லா விஷயத்தையும் விசாரிக்கவும் முத்துவேலும் இது சாமுண்டேஸ்வரோட 2வது மருமகன், அது மட்டும் இல்லாமல் ராஜசேதுவோட பேரன். இந்த விஷயம்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியவே செய்யாது. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சந்திராவும் நிறைய திட்டத்தை போட்டு அவங்க அக்கா கிட்ட இவன் ராஜசேதுவோட பேருங்கிற உண்மை எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணாலும் எங்களால் எதுவுமே பண்ண முடியலை. சாமுண்டேஸ்வரோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் எப்போவுமே இந்த கார்த்தி தான் தடுத்து நிறுத்துறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காளியம்மிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட காளியம்மையும் இவன் ஒரு சுண்டக்கா பையன், எனக்கு லெஃப்ட்லேயே நான் இவனெல்லாம் டீல் பண்ணிடுவேன், இவனெல்லாம் சமாளிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இத்தனை நாள் ஆகியும் இவனையா நீங்கள் பெருசாக சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு அசால்ட்டாக காளியம்மையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாட்டி எப்படி இருந்தாலும் இந்த சாமுண்டேஸ்வரிக்கிட்ட இந்த பையன்தான் ராஜசேதுவோட பேருங்கிற உண்மை எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டனா எப்படியும் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கு மேலே பயங்கர கோபத்தில் இருக்கா, அதனால கார்த்தியெல்லாம் மதிக்க மாட்டா அப்படின்னு காளியம்மையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேலும் சரி அதுக்கான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் திட்டத்தை யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் சரி வீட்டில் எந்த சவுண்டும் இல்லையே, யாரையும் காணலை போல அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை. நம்ம பாட்டிக்கும் புரிஞ்சு போயிடுது. அன்னைக்கு ரேவதி கேட்டுட்டே இருந்தா அப்போ இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பீச் சைடில் போகலான்னு சொன்னமே, அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச்சில் துர்காவும் நவீனும் ரொம்ப நேரமாக பேசிட்டே இருக்காங்க. துர்காவும் நவீன் கிட்ட நம்ம மேரேஜ் பற்றின எல்லா விஷயமும் வீட்டில் தெரிஞ்சுட்டு அப்பா என்னடானா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கணும் கொஞ்சமாவது கவலைப்பட்டியான்னு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம நவீனும் சரி இப்போதைக்கு எதுவுமே கவலைப்படாத, என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக நமக்குள்ள தானே முடிஞ்சுது, அதே மாதிரி எப்படி இருந்தாலும் கார்த்தி எல்லாத்தையும் சமாளித்து உங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சீக்கிரமாட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு துர்காவை நவீனும் சமாதானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீனும் துர்கா கிட்ட சரி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிடவும் தொடங்குறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம கார்த்தி மயில் வாகனம் எல்லாரும் துர்கா நவீனையும் பார்த்துடுறாங்க. அதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி எப்படி இருந்தாலும் ரேவதியை மாயா கிட்ட இருந்து காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம்.